டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலைப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கும் சிற்றிலக்கியத்திலே வருகின்ற நலவன்பாவிலே ஒரு செய்தியை எடுத்து சொல்லலாம் என்று யோசிக்கின்றேன். இடத நாடு என்று சொல்லப்படும் இந்த நாட்டை நலமகாராஜன் என்ற அரசன் மிக சிறப்பாக ஆண்டு வருகின்றான். அவனுடைய ஆட்சியை பற்றி புகழேந்தி புலவர் பாடுகின்ற போது சீதமதி குடைக்கு செம்மி அரங்கிடப்ப தாதவுள் பூவும் தாரன் தனிக்காத்தான் மாதர் அருகூட்டும் பங்கிலியும் ஆடற் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகை தனக்காத்தான். இந்த நிலநாடாகிய அந்த நாட்டை அவன் எப்பாடி பாதுகாத்த என்றால், கிளியை பிடித்து கொண்டுகின்ற பருந்தும் அந்த பருந்தையும் கிளியையும் சேர்த்து ஒன்றாக அடைத்து விட்டால் அது ஒன்று கொல்லாமல் வாழுகிற அளவுக்கு பருந்து விலங்குகளே ஒற்றுமையாக வாழ்கிற அளவுக்கு நாட்டை அரசாண்டான். மாதர் அருகூட்டும் பங்கிலியும் அதனை வேட்டையாடுகின்ற பருந்தும் ஒரு கூட்டிலே ஒற்றுமையாக வாழுகின்ற அளவுக்கு நாட்டை பறவைகளே ஒற்றுமையாக வாழ்ந்தா மக்களே இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தான் என்பது அந்த கதையினுடைய அந்த பாடலுடைய சாராம்சம். இப்படியான நலமகாராஜன் சூதாட்டத்தை தன்னுடைய நாட்டு நகரங்கள் இழந்து கொண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய மாமனாராகிய விதப்ப நாட்டு வீமனிடம் அனுப்பிவிட்டு தமயந்தி அவள் பிரிய முடியாதவள் தான் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்ல தமயந்தியோடு பிரிந்து போகின்றான். நாட்டை விட்டு போகின்றான், நாட்டை விட்டு ஓடுகின்றான். நாடு கூட இழக்கப்பட்டு விட்டது, சூதாட்டத்திலே நாட்டை இழந்து விட்டான். போகின்ற போது தமயந்தி ஒருவனும் கூட வருகின்றாள். அவள் அரண்மனையிலே வளர்ந்தவள், அழகுராணி, அது மட்டுமல்ல மென்மையை அனுபவித்தவள், வசதிகளை அனுபவித்தவள். இப்போது காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் கட்டாந்தரையிலும் நலமகாராஜனோடு அவள் தேமித்து நடந்து போகின்ற போது அவள் அந்த பாதையிலே விதி விளையாடுறது அப்படி பாருங்க. அந்த போகின்ற பாதையிலே கொஞ்சம் புறாக்கள் பறந்து போகின்றன, கூட்டமாக பறந்து போகின்றன புறாக்கள். அந்த புறாக்களை பார்த்தவுடன் தமயந்திக்கு துன்பங்களை தாங்கி கொண்டு வந்தவளுக்கு அந்த புறாக்களை பிடித்து பக்கத்தை வைத்திருந்தால் துணியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பறவைகளை, சின்ன கிளிகள், புறாக்கள், மைனாக்கள் போன்றவற்றை வளர்ப்பது எங்களுடைய மரபு. அப்ப அதை பிடித்து வைத்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று கருதி கொண்டு நலமகாராஜன் சொல்லுகின்றாள், நாதரே, தலைவரே, கணவரே, எனக்கு இந்த புறாக்களை பிடித்து வைத்திருக்க வேண்டும் ஆசை வருகிறது, பிடித்து தருவீர்களா? நலமகாராஜன் யோசிக்கிறார், அடே என்ன எனக்காக நாட்டை விட்டு காட்டுக்கு என்னோடு வந்திருக்கிறாளே, இவள் கேட்ட இந்த கேள்வியை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது என்று கருதி கொண்டு அந்த புறாக்களை பிடிப்பதற்காக என்ன செய்கிறான்? புறாக்களை பிடிக்கிறேன்னா வலை வீசி பிடிப்பார்கள், அல்லது போனால் கண்ணி வைத்து பிடிப்பார்கள். இப்படித்தான் பிடிக்கலாம். இப்போ புறாக்கள் பறக்கின்றன. இவனுக்கு அந்த கண்ணியோ அல்லது வலையோ ஒன்றும் இல்லை கையிலே அதை பிடிப்பதற்கு. ஆனால் கேட்டுட்டான், உடன்பட்டுட்டான் இவன். அப்ப என்ன செய்கிறான் சொன்னால், தான் கட்டியிருந்த வேஷ்டி தான் கட்டியிருந்த ஆடையை அதை விரித்து விட்டு அதை புறாக்களுக்கு மேலே வீசி எறிந்தால் ஒரு குறிப்பிட்ட புறாவாதற்கு அகப்படும். அந்த அகப்படுற புறாக்களை தன்னுடைய மனைவியாகிய தமயந்தியை கொடுத்து அவளை இன்புறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டு வேட்டியை கலட்டி அந்த புறாக்களுக்கு மேலே வீசுகின்றான். அப்ப வீசிய போது அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த புறாக்கள் பலமான புறாக்களோ இல்லையோ இவன் விதி அப்படி அந்த வேஷ்டியுடன் புறாக்கள் பறந்து விட்டன. இப்போது நலமகாராஜனுக்கு புறாக்கள் பிடிபடாத மட்டுமல்ல, கீழே அணிந்து கொள்வதற்கு வேஷ்டியும் இல்லை. இதற்கு பிறகு என்ன செய்கிறது? தமயந்தி உடனடியாக தன்னுடைய முந்தைய அந்த காலத்தில் 16 முழச்சாரி கட்டுவார்கள். 16 முழச்சாரியிலே 8 முழச்சாரியை அவனை சுற்றி கட்ட விட்டுவிட்டு 2 பேரும் ஓராடையில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இது என்ன நடக்குதுன்னு என்னது இதில் சொல்ல வர்றேன்னு சொன்னால், இவன் கட்டிக்காரன், வலை வீசி சாதாரணமாக புறாக்களை பிடிக்கிறோம். ஆனால் விதி வலியதாக இருக்கின்ற போது, விதிவழி வாழ்க்கை செல்லுகின்ற போது எங்களுடைய கைக்கு எட்டாமல் பல விஷயங்கள் போய்விடும், அகன்று போய்விடும். நாங்கள் முயற்சி செய்து சாதாரணமாக நடக்கின்ற விஷயங்கள் கூட முயற்சி செய்து கூட நடக்காமல் போகின்ற வாய்ப்பு இருக்கிறது. புறாக்களை பிடிக்கிற பெரிய வேலை இல்லை. ஆனாலும் நலமகாராஜனுடைய விதி அவனை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அவன் வேஷ்டியை கருட்டி புறாக்களின் மீது வீசிய பிற்பாடும் புறாக்கள் அந்த வேட்டியுடன் கடந்து போயினவே தவிர, பறந்து போயினவே தவிர அவனுக்கு புறாக்கள் அகப்படவில்லை. ஆக மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் விதி. அதே போல இங்கே விதி வழிபட்டவனுக்கு வாழ்க்கையிலே அவன் பழைய கால துன்பங்கள் வந்து சேருகின்ற போது தடுக்க முடியாது. இவன் நலமகாராஜன் தடுக்க முடியவில்லை. கடைசியாக கீழ் ஆடையாகிய வேஷ்டியை விழுந்தபடி தமயந்தியை அழைத்தபடி அவன் காட்டுக்குள் நுழைகின்றான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களில் நாங்கள் என்னதான் முயன்றாலும் எங்களுடைய முயற்சிக்கு அப்பாலே நின்று சில விஷயங்கள் நடக்கும். அதை விதி என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடவுளே பாரத்தை போட்டுவிட்டு நல்ல வகையிலே நடப்போமாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.